உயிரை தரதா இருந்தாலும் சரி, உயிரை எடுக்கிறதுனாலும் சரி, எதுவா இருந்தாலும் செய்வேன். நான் ரொம்ப லாயல். எனக்குன்னு தனி வாழ்க்கை எதுவும் கிடையாது. அப்போ மத்தவங்களுக்காக உங்ககிட்ட நேரமே இல்லைன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கிடையவே கிடையாது. இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் சூர்யா சாருக்கு லாயல். ஆனா சில ஸ்பெஷலானவங்களுக்கு டைம் ஒதுக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தான். யூ ஆர் சோ கியூட். நீங்களும் தான் மாயா. அப்போ எனக்காக நீங்க கொஞ்ச நேரம் டைம் கொடுக்க முடியுமா? நீங்க கேட்டு முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. கியூட்னு வேற சொல்றீங்க. அதுக்காகவே நான் எவ்வளவு நேரம் வேணாலும் ஒதுக்கலாம். சொல்லுங்க எப்போ? இன்னைக்கு நைட் என் ரூம்ல உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் நிறைய பேசணும். கண்டிப்பா வந்துரும் மாயா. டேய் பங்கஜ், என்னடா வெக்கமெல்லாம் படுற? என்னமோ தெரியல சூர்யா, இப்பெல்லாம் ரொம்ப வெக்கமா வருது. கோணம் கட்டின குதிரை மாதிரி இருந்தீங்க, இப்ப என்னடா ஆச்சு உனக்கு? மாயா. லவ்ஸா? யா சூர்யா. சூர்யா அடச்சே, என்ன விஷயம் சொல்லி தொலை. மாயா சொல்றா, இன்னைக்கு நைட் என்கிட்ட நிறைய பேசணுமா, அதனால ரூம்க்கு என்ன வர சொல்லிருக்காடா. அப்படி போடு. உன்னையும் ஒரு பொண்ணு டாவடிக்குதா? எல்லாம் என் நேரம்டா. படா, உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும். டேய் ரொம்ப பண்ணாதடா. நானும் அணுவும் லவ் பண்ணும்போது நீ பண்ணதை விட இது ஒன்னும் பெருசு இல்ல. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏய், பழமொழி சொல்ற நேரமாடாது. இப்படிதானடா எல்லாரையும் நீ சாவடிச்ச? தெரியாம பண்ணிட்டேன்டா, மன்னிச்சிரு. போதுமா? ப்ளீஸ்டா, நான் உன்னை தாண்டா நம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? மாயாவை பார்த்தாலே என் வாயெல்லாம் ஒட்டிக்குது, பேச்சு வர மாட்டேங்குது. இன்னைக்கு நைட்டு வேற அவன் நிறைய பேசணும்னு சொல்லியிருக்கா. அதுக்கு நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ்டா. ஓகே, நீ ரொம்ப கெஞ்சறதால நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னை பார்த்தா என்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்த மாதிரியே தெரியலையே. முதல்ல இப்படி வரப்பா நிக்கிறத மாத்துடா. அப்புறம் அந்த உருன்னு பாக்குறல, அந்த பார்வையை மாத்துறா. கொஞ்சம் ரொமான்டிக்கா சிரிச்சாப்ல இருறா. ரொமான்டிக்கா சிரிச்ச மாதிரி. ஐயோ, நில்றா, ரொம்ப ஓவரா பண்ணாதடா. பின்ன என்னடா, சிரிச்சா மாதிரி ரொமான்டிக்கா பார்க்க சொன்னா அதுக்கேண்டா இப்படி பயமுறுத்துற? ஒரு கண்ணை மட்டும் தூக்காதடா, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஃபீல் பண்ணி பாருடா. ஃபீல்? சத்தியமா பங்கஜ், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்தவன் முழிக்கிற மாதிரியே இருக்கு. உனக்கு ரொமான்ஸ் எல்லாம் வராது பங்கஜ். நேரா தாலி எடுத்துட்டு போய் அவ கழுத்துல கட்டிட, வேற வழியே இல்ல உனக்கு. நீ ஒன்னும் சொல்லி தர வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். டேய், சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன். ஆக்சுவலி இதெல்லாம் எதுவுமே வேணாண்டா. அவளை பார்த்ததும் உன் மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே அவ கண்ணை பார்த்து சொல்லு. அவ்வளவுதான், மேட்டர் ஓவர். அதான்டா என் பிரச்சனையே. அவ கண்ணை பார்த்தாலே என்னமோ ஆகுதுடா. அதான்டா லவ் ஃபெயில். மாயா வர சொன்ன டயத்துக்கு கரெக்டா போ. அப்பவும் பாடி கார்ட்ஸ் யாராவது பிடிச்சு அடிச்சிட்டு இருக்காத. அவளை போய் பாரு, மனசு விட்டு பேசு, எல்லாம் சரியா வரும். பெஸ்ட் ஆஃப் லக்.
பரவாயில்லையே, என்ன ரொம்ப வெயிட் பண்ண வைக்காம கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நானே உங்க பார்வைக்காக ஏங்கிட்டு இருக்கேன். என் பார்வை எப்பவுமே உங்க மேலதான் இருக்கு பங்கஜ். என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. நான் சொன்னதுனாலதான் வந்தீங்களா? ஏன் உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா? நிறைய இருக்கு, ஆனா சொல்லதான் வரமாட்டேங்குது. சோ கியூட். பங்கஜ், என் கண்ணையே உத்து பாருங்க. ஊதா நிறமா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப. அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வல்ல? செய்வேன். என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல? நல்லா புரிஞ்சிருச்சு. அப்பப்போ நான் சொன்னபடி செஞ்சுட்டு வா. காரியம் முடிஞ்சாகணும். என்ன ஆனாலும் நான் நினைச்சது நடக்கணும். கண்டிப்பா. அதுவும் இன்னைக்கே, இப்பவே உன்னாலதான் அது நடக்கணும். கண்டிப்பா. அப்புறம் கட்சி மாற மாட்டீங்களே? மாயா. என்ன மாயா? சரி, கிளம்பு. உடனே ஆரம்பி. ஏன் மனசுல இருக்கிறத நினைச்சுக்கோ. அதே கோவத்தோட போ. போ. ம். இந்த வீட்ல மலேசியா மாயா. என்னாச்சு? மாயா, நான் சொன்னீங்க. டேய், என்னடா இங்க வந்திருக்க? மாயாவை பார்க்க போலையா? டேய், உன்னதான்டா. மாயாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டியா நீ? ஏன்டா அப்படி பாக்குற? பங்கஜ், என்னடாச்சு? பங்கஜ்,
என்னடா ஆச்சு? மாயா ரூமுக்கு போறப்ப நல்லா தானே இருந்த. அப்படின்னா இது மாயாவோட வேலையா? பங்கஜ் சார், உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் சார் இப்படி பண்றீங்க? இப்ப நான் என்ன செஞ்சேன் சூர்யா? சொல்லு சூர்யா. என்ன ஏண்டா இப்ப நீ அடிச்ச? என்னடா ஆச்சு? எனக்கு என்னடா ஆச்சு? பங்கஜ் சார், நீங்க சூர்யா சாரையே கொல்ல பாத்தீங்க சார். சூர்யா, சூர்யா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு சூர்யா. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் உன்னை கொல்ல பார்த்திருக்கேன்டா. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுடா. சூர்யா நான் எங்கேயாவது போயிடேன்டா. டேய் வெயிட். என்ன தொடாத சூர்யா. எனக்கு அந்த அருகதை இல்லடா. ஒன்னும் போய் எப்படிடா? ச்சே, என்ன நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்குடா. இந்த கைதானடா உன்னை குத்தி வந்துச்சு. டேய் இருடா, நிறுத்துடா. சாரிடா சூர்யா. எப்படி நடந்துச்சுன்னு தெரியலடா. என்ன மன்னிச்சிடுறேன். போடா வாடான்னு பேசுற அளவுக்கு சூர்யா சாருக்கு பங்கஜ் சார் க்ளோஸ். அப்படியே இப்படி பண்ணாரு பங்கஜ் சார். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணனு நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். என்ன கொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு உரிமை இருக்குன்னா அது உனக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த உயிர் இன்னைக்கு இருக்கிறதுக்கு ஒரு வகையில நீதான் காரணம். அந்த உயிர் உன்னாலேயே போனா எனக்கு சந்தோஷம் தான். இல்லடா சூர்யா, இனிமே நான் முகத்துல கூட முடிக்க மாட்டேன்டா. மன்னிச்சிடுறா. உளராத பங்கஜ், இங்க எதுவுமே நடக்கல, அவ்வளவுதான். இவ்ளோ நடந்த பின்னாடியும் எப்படா உன்னால இப்படி பேச முடியுது? நம்பிக்கை, நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இல்ல சூர்யா, இனிமேல் நீ என்ன நம்பாத. ப்ளீஸ் நம்பாத. ப்ளீஸ் என்னை விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். பங்கஜ், வேற ஒரு நல்ல செக்யூரிட்டி எடா பார்த்து வச்சுக்கோ. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப், நம்பிக்கை, இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல நான் பாழாக்கிட்டேன்டா. சூர்யா என்ன விட்டு நான் எங்கேயாச்சும் போயிடுறேன்டா. டேய், என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. இது என்னோட ஆர்டர் பங்கஜ். பங்கஜ் சார், சூர்யா சார் தான் அவ்வளவு சொல்றாருல்ல. இங்க நடந்தது நம்ம 3 பேரும் மறந்துடலாம். அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். பங்கஜ், இப்ப இங்க நடந்த விஷயத்த வீட்டுல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, இன்க்ளூடிங் மீரா. புரியுதா? உனக்கும் தான் ஆனும். வீட்டுல இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஷியோர் சார். சரி சூர்யா. ஏன் பங்கஜ் இப்படி போறான்? அப்போ சூர்யாவை அவன் கொல்லலையா? அது எப்படி சாத்தியம்? நோ, அந்த சூர்யாவை நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஹே சூர்யா, இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்னைக்குமே நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஜென்மத்துல உனக்கு தெரியாம நீ செஞ்ச புண்ணியம்தான் உன்னை இன்னைக்கு பங்கஜ் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கு. ஹே பங்கஜ், ஆசாசியா ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, உன் கையாலேயே சூர்யாவுக்கு முடிவை தேடி தந்தா அவன் சாகரத பார்த்து காலம் பூரா நீ துடிச்சுக்கிட்டு இருப்பேன்னு நான் கணக்கு போட்டேன். ஆனா அந்த திட்டம் எப்படியோ நிறைவேறாம போயிடுச்சு. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்குதான். ஏன் பங்கஜ் இப்படி பண்ணான்னு யோசிச்சு துடிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த சூர்யா. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு
நானும் பாக்குறேன். எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தீராத நெருப்புடா எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிறது. அது ஒரு ரத்தத்தால மட்டும்தான் அணையும் சூர்யா. உன் ரத்தத்தால மட்டும்தான் அணையும். ஏன் சார் என்ன பார்த்ததும் தலையை குனிஞ்சிட்டீங்க? நான் உங்களை சந்தேகப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சந்தேகப்படுறதுல எந்த தப்பும் இல்ல மேடம். ஆனா நான் உங்களை சந்தேகப்படுற அளவுக்கு நான் ஒன்னும் ஆவரேஜ் பொண்ணு இல்ல சார். உங்களுக்கும் சூர்யா சாருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது நான் நினைச்சதை விட இவ்ளோ டீப்பானதுன்னு இப்பதான் சார் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இருந்து என்ன பண்ண மேடம்? நானே சூர்யா சாரோட கழுத்தை நெரிச்சிட்டேனே மேடம். அது எப்படி நடந்ததுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல மேடம். சூர்யா சார் மட்டும் அப்ப என்ன அடிக்கலன்னு வைங்க, என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல மேடம். சூர்யா சார் எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு தெரியுமா? ஆனா நான் எங்க இருந்து எனக்கு அவ்வளவு வேகம் வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல மேடம். எப்படி இப்படி நடந்துச்சுன்னு கொஞ்ச நாளா யோசிச்சு பாருங்க சார். எவ்வளவோ யோசிச்சுட்டேன் மேடம். என்னால இப்ப எதையும் திட்டவட்டமா சொல்ல முடியல. இல்ல சார், நல்லா யோசிச்சு ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. நான் இதெல்லாம் கேக்குறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அதான் என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். ப்ளீஸ் சார், கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. மாயா என் கூட பேசணும்னு என்ன அவங்க ரூமுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நானும் போனேன், அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. சூர்யா சார் என்ன அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு சுயநினைவே வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா ஞாபகம் இல்லை மேடம். என்ன சொன்னீங்க சார்? சூர்யா சார் என்ன அடிச்ச உடனே தான் எனக்கு சுயநினைவே வந்துச்சு. இல்ல சார், அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே சொல்லியே மேடம். மாயா ரூமுக்கு போய் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன். எஸ் 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 சார், அத பத்தி தான் சார் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சார், அவங்க உங்ககிட்ட என்ன பேசினாங்க? அது கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை மேடம். அவங்க என்னமோ சொன்னாங்க, நானும் என்னமோ சொன்னேன். அவங்க ரூமுக்கு போனது மட்டும்தான் கிளியரா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப வேகமா தான் மேடம் ஞாபகம் வருது. என்னாச்சு மேடம்? சார், இப்ப இங்க நடக்கிற சில விஷயங்களை பத்தி எனக்கு முதல்ல இருந்தே கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சு. அத பத்தி நான் சூர்யா சார் கிட்ட பேசுறதுக்காக அவரை நான் மாயா ரூம்க்கே கூட்டிட்டு போனேன். மாயா ரூம்க்கா? எஸ் சார். ஆனா என்னால சூர்யா சார் கிட்ட எதையுமே நிரூபிக்க முடியல. மேடம், நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. நான் அன்னைக்கு மாயா ரூம்ல பார்த்ததுக்கும் உங்களுக்கு நடந்ததையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு என்னமோ தோணுது சார். ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியல. ஏன்னா நானே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன். எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்ச பின்னாடி நானே உங்களுக்கு சொல்றேன் சார். நீங்க மாயா சந்தேகப்படுறீங்களா மேடம்? இல்ல சார். ஆனா அதை விடுங்க சார். நாம இப்ப யோசிக்க வேண்டியது அடுத்து என்ன செய்யணும்ன்றதுதான். மேடம், என்கிட்ட உங்களுக்கு விளக்கமா சொல்ல முடியலனாலும் அட்லீஸ்ட் நீங்க சூர்யா சார் கிட்டயா சொல்லலாம்ல. நானும் அந்த ஆப்ஷனை யோசிச்சு பார்த்துட்டேன் சார். ஆனா அது சரியா வராது. ப்ராப்ளம் இன்னும் பெருசானா மாயா ஒரே நிமிஷத்துல இதுக்கெல்லாம் ஆதாரமே இல்லைன்னு சொல்லிடுவா. நம்மளையே அசிங்கப்படுத்திட்டு போயிடுவா. அதனால மாயாவோட பக்கம் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆகும். அதனால நம்ம என்ன செஞ்சாலும் ரொம்ப தெளிவா யோசிச்சு தான் செய்யணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிதடி வெட்டு குத்து தான். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு யோசிச்சு செய்யறதெல்லாம் வராது மேடம். மாயா மேல டவுட் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா மாயா யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களை நம்புறேன். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணான்னு சொல்லுங்க, நான் பண்றேன்.
உங்களுக்கு தெரிஞ்ச சூரிய சரே உலகம்னு இருக்கிற உங்களை வச்சு சூரிய சார கத்தியால குத்த வைக்க பாக்குறானா? இதெல்லாம் அவளுக்கு எப்படி சாத்தியம்? இது ஒரு பவர் தானே. அதுக்கு ஈக்குவலா பாசிட்டிவான பவரை நாம கண்டுபிடிச்சாகணும். இல்லனா அவளை தடுத்து நிறுத்தவே முடியாது. மனுஷங்கள நாம செய்யற முயற்சிகளால அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் சார், சாமியார் யாராவது தெரியுமான்னு கேக்குறேன். எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப சக்தி உள்ளவர். அவரை கூட்டிட்டு வந்தா உடனே இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு எனக்கு தோணுது. சூப்பர் சார். ஆனா ஒரு விஷயம், நான் மாயா மேல சந்தேகப்படுறேன்னு நீங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. ம். ஆதாரம் இல்லாம ஒருத்தவங்க மேல இப்படி குற்றம் சொல்றது தப்பு. அதான் சொல்றேன். ஓகே மேடம், நிச்சயமா சொல்ல மாட்டேன். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும். பங்கஜ் சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சாமியாரை கூட்டிட்டு வாங்க. நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ப்ராப்ளம் வரலாம். புரியுது மேடம், உடனே நான் கூட்டிட்டு வரேன். ம். ஏன் இந்த வீட்டில் இப்படிதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாவது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சாமியாரோட வரேன்.